بسم الله الرحمن الرحيم. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் உலூமுல் ஹதீஸ் பற்றி, ஹதீஸ் கலை பற்றி நம்ம அறிந்து வருகிறோம். நேற்றைய தினம் இப்னு ஹஜர் அவர்களுடைய நுஹ்பத்துல் ஃபிக்ரில் அவர் ஹதீஸ் துறையில் ஒரு பாடத்தை ஆரம்பிக்கிறார்ல, அதில் முதல் வரியை மட்டும் நம்ம பார்த்தோம். அந்த விட்ட இடத்துல இருந்து இப்போ தொடரலாம். என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஃபஅகூலு நான் சொல்கிறேன், அல் ஹபரு ஒரு செய்தி, ஒரு ஹதீஸு, இம்மா அன் யகூன லஹு அதற்கு இருக்கக்கூடும், ஆகி இருக்கும், துருக்கு அசானீத நிறைய சனதுகளுடைய வழிகள், சனதுகளுடைய துருக்குன்னா ரூட்டுன்னு அர்த்தம், நிறைய ரூட்டுகள் அதுக்கு இருக்கும். அந்த ரூட்டுகள் எத்தனை இருக்கும்னு கேட்டால், பிலா அததின் முஅய்யனின் குறிப்பிட்ட எண்ணிக்கை இல்லாத சனதுகள் இருக்கும். இப்படியும் சில ஹதீஸ்கள் இருக்கும். ரெண்டாவது, அவ் ம ஹஸ்ரின், ஹஸ்ர் என்றால் என்னன்னு கேட்டால் எண்ணி சொல்றது, வரையறுத்து சொல்றது. பிமா ஃபௌக்கல் இஸ்னைனி, 2க்கு மேலே இத்தனை தான் வரையறுத்து சொல்லக்கூடியதாக இருக்கும். ஒன்று முதல்ல அதிகமான சனதுகள் இருக்கும். எத்தனை இருக்கும்னு எண்ணி சொல்ல முடியாது, எண்ணிக்கை அடங்காமல் என்ன செய்யும், அப்படி ஒரு நம்பரில் இருக்கும். அது ஒரு வகை. அவ் அல்லது மா ஹசரின், இந்த அவுங்கிறது எங்கே அத்துஃபுண்டு கேட்டால், இங்கே அத்துஃபு ஐய கூணல கூண்டு இருக்குல்ல, துருக்குன்று துருக்காசான இதை இந்த இடத்துல அத்துஃபு செஞ்சோம்னு சொன்னால் ஐய கூணல கூண்டு அதை இதில் சேர்ந்துக்கணும். அதுக்கு தான் அத்துஃபு செஞ்சு அந்த வார்த்தையை நான் பிராக்கெட்டில் போட்டு கலரில் காட்டியிருக்கிறேன். இது அத்துஃபு செஞ்சால் எப்படி அமையும்னு கேட்டால், அவு மா ஹசரின் பிமா ஃபௌக்கல் இஸ்னைன் இருக்குல்ல, இது இந்த வார்த்தையோட கொண்டே அசானிதுன்னு சொன்னோம்ல, அங்கே கொண்டே அத்துஃபு செஞ்சிடணும். அத்துஃபு செஞ்சிட்டோம்னா இந்த வார்த்தைகள்லாம் திரும்பி இதில் வந்துடும். இம்மா ஐய கூணலகு அந்த ஹதீஸுக்கு இருக்கக்கூடும், துருக்கு அசானித சனதுடைய பல ரூட்டுகள் இருக்கக்கூடும், ம ஹஸ்ரின் வரையறுத்த எண்ணிக்கையோடு. ஹசர்னா 2, 3, 5 வரையறுத்து எண்ணி சொல்லும் அளவுக்கு அதனுடைய தரிக்கைகள் இருக்கும். பிமா ஃபௌக்கல் இஸ்னைனி 2க்கு மேலே, 2க்கு மேலே இருக்கும். 2க்கு மேலே எத்தனைங்கிறதும் தெரியும். இது 2க்கு மேலே ஒரு ஹதீஸ் இருக்கும், எத்தனை அறிவிப்பாக இருக்குது, எத்தனை சனது இருக்குன்னு கேட்டால் 2க்கு மேலே எத்தனை, ஒரு 5 இருக்குது. இந்த ஹதீஸ் ஒரு 6 ரூட்டில் வருது, இந்த ஹதீஸ் ஒரு 3 ரூட்டில் வருது. 3லேருந்து எடுத்துக்கணும். 2க்கு மேலே இருக்கும், ஆனால் என்ன இருக்கும், இத்தனை தான் என்று வரையறுத்திருக்கும். அதான் அவு மா ஹசரின், அல்லது வரையறுக்கப்பட்டதாக இருக்கும். அதாவது இங்கே என்ன செய்கிறாருன்னு கேட்டால், பிலா அததின் முஅய்யன் என்கிறார்ல, குறிப்பிட்ட எண்ணிக்கை இல்லாமல் அப்படியும் ஒரு சனது இருக்கும். அவ் அல்லது மா ஹசரின் எண்ணிக்கைக்கு உட்பட்டதாகவும் இருக்கும். ஹசருன்னா வரையறுத்து சொல்றது, இத்தனை தாண்டு வரையறுத்து சொல்கிறோம்ல, லிமிட் பண்ணி, அதுக்கு தான் ஹசருன்ற வார்த்தை. அவ் அல்லது மா ஹசரின் வரையறுக்கப்பட்ட எண்ணிக்கையோடு இருக்கும். வரையறுக்கப்பட்டது என்றால் பிமா ஃபௌக்கல் இஸ்னைனி 2க்கு மேலே உள்ளதை கொண்டு, 2க்கு மேலே 3லேருந்து ஒரு ஹதீஸுக்கு சனது இருக்கும். எத்தனை சனது இருக்கும்னு கேட்டால் 3, ஒரு 4 இருக்கும், ஒரு 5 இருக்கும். இப்படின்னு 2க்கு மேலே எண்ணி சொல்லும் அளவில் இருக்கும். அதனுடைய சனது எத்தனை இருக்கு, 2க்கு மேலே கண்டிப்பாக இருக்கும். அந்த 2க்கு மேலே என்பது எத்தனைன்னா, அது 2க்கு மேலே அது பாட்டுக்கு இருக்குது அப்படி சொல்ல முடியாது. அது வகை. 2க்கு மேலே இருக்கும், அது லிமிட் இல்லாமல் இருக்கும். அல்லது என்ன இருக்கும்னு கேட்டால், அவு மா ஹசரின் வரையறுத்த எண்ணிக்கை அளவில் இருக்கும். பிமா ஃபௌக்கல் இஸ்னைனி 2க்கு மேலே, 2க்கு மேலே வரையறுக்கப்பட்ட எண்ணிக்கையோடு இருக்கும். இப்படியும் செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். அல்லது அவு பிஹிமா, அல்லது பிஹிமான்னா அந்த 2க்கு மேலேண்டார்ல, மேலே கிடையாது, 2 கொண்டு வரையறுக்கப்பட்டு இருக்கும். ஒரு ஹதீஸிற்கு எத்தனை சனது பாருங்க, 2 தான் இருக்குது. ஒரு ஹதீஸுக்கு எத்தனை சனது இருக்குன்னு கேட்டால் 2 என்று சொல்கிற மாதிரி நிறைய ஹதீஸுகள் இருக்குது.
ரெண்டுக்கு மேலே சொல்கிற மாதிரி அது ரெண்டுக்கு மேலே இத்தனை ஒரு 5 4 3 சொல்கிற மாதிரி ஹதீஸும் இருக்கிறது. அல்லது நிறைய இருக்குது, பறக்கத்தான் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஹதீஸுகளும் இருக்கிறது. அப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அவுமா ஹசரின் பிமா ஃபோக்கல் இசனைனி, ரெண்டுக்கு மேலே வரையறுக்கப்பட்ட எண்ணிக்கையோடு இருக்கும். அவு பிஹிமா, அல்லது ரெண்டை கொண்டு வரையறுக்கப்பட்டதாக இருக்கும். பிஹிமான்னா அந்த இசனைனி, பில் இசனைனி, அந்த ரெண்டை கொண்டு வரையறுக்கப்பட்டதாக இருக்கும். இந்த ஹதீஸுக்கு எத்தனை சனது இருக்குன்னு கேட்டால் 2 தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவு அல்லது பி வாஹிதின், ஒன்றை கொண்டு வரையறுக்கப்பட்டதாக இருக்கும். அல்லது என்ன இருக்கு, வரையறுக்கப்பட்டு இருக்கும். எத்தனைப்பா இதுக்கு சனது இருக்குன்னு கேட்டால் 1 தான் இருக்குது. அப்போ ஒரு ஹதீஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதனுடைய சனது ஒரு சனது இருக்கும் ரிவர்ஸில் வந்தோம்னா, அல்லது 2 சனது அது இருக்கும், அல்லது 2க்கு மேலே ஒரு லிமிட்டட் எண்ணிக்கையில் இருக்கும், அல்லது எண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். சனது எத்தனை அது இருக்குது, நிறைய இருக்குது. அப்போ ஒரு ஹதீஸுக்கு எத்தனை சனது இருக்குன்னு கேட்டால் இந்த 4 பதில் சொல்லும் வகையில் ஹதீஸுகள் இருக்கின்றன. சில ஹதீஸில் கேட்டோம்னா ஒரே ஒரு சனது இருக்கு என்று சொல்வார்கள். சில ஹதீஸு கேட்டோம் என்றால் 2 சனது இருக்கு என்று சொல்வார்கள். சில ஹதீஸுக்கு சனதுன்னு அறிவிப்பாளருடைய வரிசை. சில ஹதீஸு கேட்டோம்னு சொன்னால் ஒரு 4 இருக்குது, 5 இருக்குது, 2க்கு மேலே சொல்வார்கள். 2க்கு மேலே சொல்வார்கள், 2க்கு மேலே இத்தனை என்று எண்ணி சொல்வார்கள். இன்னும் ஒரு ஹதீஸை கேட்டோம்னா இதுவா, இது இருக்குத, நிறைய இருக்கு, என்னவெல்லாம் முடியாது, நிறைய இருக்கு, தேடி பார்த்து கஷ்டப்பட்டு தான் எண்ணி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியது. அப்போ ஒரு ஹதீஸுடைய சனதுகள் வந்து ஒரு சனது உள்ள ஹதீஸும் இருக்கிறது, 2 சனது உள்ள ஹதீஸும் இருக்கிறது, 2க்கு மேலே இத்தனை என்று எண்ணி சொல்லப்பட்ட சனதுகளும் இருக்கிறது, எண்ணி சொல்ல முடியாத சனதுகளும் இருக்கிறது. ஆக 4 வகையில் இது இருக்கிறது என்று என்ன செய்கிறாரு இவர் வந்து இப்னு ஹஜர் பாடத்தை ஆரம்பிக்கிறார். இன்னொரு வார்த்தைக்கு வார்த்தை நீங்கள் அர்த்தம் கரெக்டாக செய்யணும்ல. ஃபா நான் சொல்லுகிறேன், அல் ஹபரு, அல் ஹபருனா அல் ஹதீஸு, ஹதீஸ் என்பது, ஹபர்னா செய்தி, ஹதீஸ்னாலும் செய்தி தான். அல் ஹபரு, ஹபர் என்பது, செய்தி என்பது, இம்மா ஐய கூனலகு, இம்மான்னு வந்துச்சின்னு சொன்னால் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்கள்ல. உதாரணமாக ஜெயிது வந்து, ஜெயிதுன்னு ஒருத்தன் இருக்கிறான், அவன் வந்து பல தன்மை உள்ளவனாக இருக்கிறான். அதை 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 சொல்ல விரும்பினால் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இம்மாண்டு ஒரு வார்த்தையை போட்டு சொல்லுவாங்க. ஜெயிது வந்து இம்மா ஆலிமுன், ஒன்று ஆலிமா இருப்பான், அவு வந்து ஹாஃபிலுன் அல்லது ஹாஃபிலா இருப்பான், அவு தாஜிருன் அல்லது தாஜிரா இருப்பான். இந்த 3ல் ஏதாவது ஒன்றா இருப்பான். அப்படின்னு சொல்கிறோம்ல. பல விஷயங்களை சொல்லி இதில் ஏதாவது ஒன்றாக இருப்பான் என்று சொல்லும் பொழுது என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இம்மாண்டு ஒரு வார்த்தையை போட்டுக்குருவாங்க. இம்மான் இந்த இம்மாண்டு வருதுல்ல, இந்த இம்மாண்டு எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னு கேட்டால் ஒரு மனுஷன் வந்து பல தன்மையில் இருக்கிறான்னு வைங்க, இந்த பல தன்மையில் ஏதாவது ஒன்றாகத்தான் ஒருத்தன் இருப்பான். ஜெயிது என்பவன் ஆலிமுன்னா ஆலிமை மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னு ஆயிரம். அப்படி சொல்லாமல் ஜெயிது என்பவன் இம்மா ஆலிமுன், அவன் ஆலிமா இருப்பான், அவு ஹாஃபிலுன் ஏதாவது ஒன்றா இருப்பான், அல்லது ஹாஃபிலா இருப்பான், அவு தாஜிருன் அல்லது வியாபாரியாக இருப்பான், அவு அஜீருன் அல்லது வந்துக்கிட்டு கூலிக்காரனாக இருப்பான், அவு சாயக்குன் அல்லது ஒட்டகம் மேய்க்கிறவனாக இருப்பான், இப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்றா இருப்பான்னு சொல்கிறோம்ல. அப்படி பல விஷயங்களை சொல்லி அதில் ஏதாவது ஒன்றாக இருக்கும் என்று சொல்லுவாங்கல்ல. அந்த இடத்தில் என்ன செய்வாங்கன்னா இம்மான்னு போட்டுக்குருவாங்க. அப்படின்னா இப்படி இருக்கலாம், அல்லது இப்படி இருக்கலாம், அல்லது 4 சொல்கிறார். இப்போ இந்த 4ல் ஒன்றாகத்தான் இருக்கும், 4மாவும் இருக்காது. ஒரு ஹதீஸ் என்பது நிறைய அறிவிப்பும் இருக்குது, 2 அறிவிப்பும் இருக்கிறது அப்படின்னு இருக்காது. ஒன்று இதுவாக இருக்கும், ஒன்று அதுவாக இருக்கும், அல்ல அதுவாக இருக்கும், இதுவாக இருக்கும். அப்போ பல விஷயங்களை சொல்லி அதில் ஏதாவது ஒன்றாக இருக்குது என்று நீங்கள் பேச விரும்பினால் அதுக்கு பயன்படுத்துகிற வார்த்தை இம்மான்னு பயன்படுத்திக்கிறங்க. இம்மாண்டா என்ன அர்த்தம்? இம்மாண்டா இன் ப்ளஸ் மா தான், இம்மா தான். ஆனால் அது எதுக்கு சொல்லுவாங்கன்னு கேட்டால் இருந்தால் இப்படி இருக்கும், அல்லது அப்படி இருக்கும், அல்லது இப்படி இருக்கும், அல்லது அப்படி இருக்கும்னு லிஸ்ட்டு 10 15 5 3 போடுறீங்கன்னு வைங்க. அப்படி அதிகமான சாத்தியக்கூறுகள் உள்ளதை சொல்லும் பொழுது இம்மான்னு போடுவாங்க. அப்போ இப்போ அதை கருத்தில் வச்சு அர்த்தம் செய்யணும். ஃபாக்கூடு நான் சொல்கிறேன், அல் ஹபரு ஹதீஸ் என்பது இம்மா ஐய கூனலகு, அதற்கு இருக்கணும், இருக்கக்கூடும்,
துருக்கு அசானித, பல சனதுகளுடைய வழிகள் இருக்கக்கூடும். பிலா அததின் முஅய்யனின், குறிப்பிட்ட எண்ணிக்கை இல்லாமல் அதுக்கு நிறைய சனதுகள் இருக்கக்கூடும். ஒன்று சொல்லட்டோமா? இம்மான்னு போட்டால் ஒன்று சொல்ல முடியாது, குறைஞ்ச ரெண்டாவது சொல்லணும். அடுத்து அல்லது அவுமா ஹசரின், அல்லது வரையறுக்கப்பட்ட எண்ணிக்கையோடு இருக்கும். சொன்னது வரையறுக்கப்பட்ட எண்ணிக்கை இருக்காதுங்கிறாங்க. இப்படி அல்லது அல்லது மா ஹசரின், வரையறுத்த எண்ணிக்கையில் இருக்கும். வரையறுத்த எண்ணிக்கை என்று சொன்னால் பிமா ஃபோக்கல் இசனைன், ரெண்டுக்கு மேலே வரையறுக்கப்பட்டிருக்கும். ஒரு ஹதீஸுடைய சனது எத்தனை இருக்குன்னு கேட்டால் ஒரு 3, ஒரு 4, ஒரு 5, 2 சொல்லக்கூடாது. ரெண்டுக்கு மேலே வரையறுக்கப்பட்ட எண்ணிக்கையில் இருக்கும். ரெண்டாவது அல்லது அவு பிஹிமா, அந்த ரெண்டோடு வரையறுக்கப்பட்டதா இருக்கு. எத்தனை சனது பாருங்க, 2 தான் இருக்குது. பிஹிமான்னா பில்லிசனைனி, அந்த 2ஐ கொண்டு வரையறுக்கப்பட்டதாக இருக்கும். 2க்கு மேலே வரையறுக்கப்பட்டதாக இருக்கும். அல்லது 2 தான். எத்தனை சனது இந்த ஹதீஸுக்குன்னு கேட்டால் 2 தான். எத்தனை ஹதீஸ் இருக்குன்னு கேட்டால் 5 தான். அப்போ 2 தான் சொன்னால் என்ன அர்த்தம்? 2ல் வரையறுக்கப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். 5 தான் சொன்னீங்கன்னா 2க்கு மேலே ஒரு எண்ணிக்கையை வரையறுத்து சொல்றீங்கன்னு அர்த்தம். இப்படி இருக்கும். அல்லது பி வாஹிதின், ஒன்றை கொண்டு வரையறுக்கப்பட்டதாக இருக்கும். மா ஹசரின் பி வாஹிதின், இந்த மா ஹசரின்கிறத கொண்டாந்து இங்கே வச்சுக்கணும். அவு மா ஹசரின் பிமா ஃபோக்கல் இசனைனி, அவுமா ஹசரின் பிஹிமா. அவுமா ஹசரின் பிஹிமாண்டா 2ஓடு வரையறுக்கப்பட்டதாக இருக்கும். அவுமா ஹசரின் பி வாஹிதின், 1ல் வரையறுப்பட்ட அந்த அவுமா என்பதை இங்கே ஒன்றுலையும் வச்சுக்கிறணும். அது அர்த்தம் செஞ்சுருக்கிறதுனால இப்போ நம்ம வச்சதை எடுத்துருவோம். நம்ம கற்பனையில் வச்சுக்கிட்டா போதும். அப்போ அவுமா ஹசரின் வரையறுக்கப்பட்டதாக இருக்கும். பிமா ஃபோக்கல் இசனைனி, 2க்கு மேலே உள்ளதை கொண்டு வரையறுக்கப்பட்டு இருக்கும். அவு பிஹிமா, அல்லது 2 சனதை கொண்டு வரையறுக்க, ஒரு ஹதீஸுக்கு 2 சனது இருக்கும். அவு பி வாஹிதின், அல்லது 1 தான் இருக்கும். இப்படி 4 வகை இருக்கிறது. ஒரு ஹதீஸ்னா என்ன, அறிவிப்பாளருடைய எத்தனை சனது இருக்குங்கிறதை பொறுத்து அது 4 வகை. ஒரு ஹதீஸுடைய சனது எத்தனை என்பதை பொறுத்து அது எத்தனை வகையில் அமைஞ்சிருக்கு? 4 வகையில் இருக்கும். இந்த 4 வகையில் முதல் வகையில் இருக்குன்னு வைங்க. முதல் வகையில் உள்ளதாக இருந்தால் அதுக்கு பேர் முத்தவாத்திர் என்று சொல்வார்கள். முத்தவாத்திர் என்றால் ஒன்றை தொடர்ந்து ஒன்று வரக்கூடியதுன்னு அர்த்தம். ஆனால் இங்கே ஹதீஸ்களில் முத்தவாத்திர்னா என்னன்னு கேட்டால் ஒட்டுமொத்த மக்களும் அறிவிக்கிறன்னு அர்த்தம். அதாவது கணக்கில் அடங்காதவர்கள் அறிவிக்கிற செய்திக்கு முத்தவாத்திருப்பாங்க. அப்போ இந்த முத்தவாத்திருக்கிற இந்த தலைப்பு நம்ம போட்டுக்கிட்டதுன்னு வைங்களேன். கித்தாபில் உள்ளது என்னன்னு கேட்டால் இங்கே தான் கருப்பா ஷாப்பா உள்ளதுலாம் நம்ம போட்டுக்கிட்டது. இங்கேருந்து முத்தவாத்திரை பற்றி பேச போகிறாருன்னு காட்டுவதற்காக நான் போட்டுக்கிட்ட ஒரு விஷயம். அதில் கீழே என்ன வருதுன்னு கேட்டால், இப்போ 4 வகை சொல்லிட்டாரா. ஒரு ஹதீஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு சனது இருக்கும், அது தனியாதிக்கு வச்சுருங்க. அல்லது 2 சனது இருக்கும், அதை தனியாதிக்கு வச்சுருங்க. 2க்கு மேலே 3, 4, 5, 6, 10 இருக்கும், அது தனியாக வச்சுருங்க. அதுக்கு மேலே ஃபஸ்ட்டு சொன்னார், அது என்னது, லிமிட் இருக்காது. நிறைய பேர் அறிவிக்கக்கூடியதாக இருக்கும். இத்தனை எண்ணி சொல்ல முடியாதுன்றார்ல. அதுக்கு பேர் என்ன செய்யணும்னு கேட்டால் ஃபுல் அவ்வளு. முதலாவது வகை அல் முத்தவாத்திரு. முதலாவது முத்தவாத்திர் என்ற வகையாகும். முத்தவாத்திருங்கிறது இது பேர் சொல்லுவாங்க. எதுக்கு ஒரு ஹதீஸ் இருக்குதா, ஒரு 100 ரூட்டில் வருது, அது வந்துக்கிட்டே இருக்கு. இந்த ஹதீஸ் அப்படி உதாரணத்துக்கு குரான் எடுத்துக்கிறோங்க. குரான் முத்தவாத்திர். குரானை குரான் என்று அறிவித்தது எத்தனை பேர்? ஒட்டுமொத்த சஹாபாக்கள் அறிவித்தாங்க. ஒட்டுமொத்த சஹாபாக்களிடமிருந்து ஒட்டுமொத்த தாபீன்களும் அறிவித்தாங்க. ஒட்டுமொத்த தாபீன்களிடமிருந்து ஒட்டுமொத்த தபா தாபீன்களும் இதான் குரான் அறிவித்தார்கள். அதே மாதிரி ஒட்டுமொத்த நமக்கு முந்தைய சமுதாயம் ஒட்டுமொத்தமாக நமக்கு அறிவித்தார்கள் இதான் குரான்னு சொல்லி. நாம் என்ன செய்கிறோம், இதான் குரான்னு சொல்லி நமக்கு அடுத்த சமுதாயத்துக்கு ஒட்டுமொத்தமாக எல்லாரும் சொல்ல போகிறோம். அப்போ ஒரு லிமிட்டே இல்லாத அளவுக்கு அறிவிப்பு இருந்தால் அதுக்கு பேர் என்னன்னா முத்தவாத்திர். முத்தவாத்திருங்கிற வகையில் வரும். அது முத்தவாத்திர்னா குரானை தான் முத்தவாத்திருப்பாங்க. முத்தவாத்திரான அறிவிப்பு என்னன்னு கேட்டால் எல்லாரும் இதான் குரான், இன்னமல்லாமல் பின்னியாத்து ரசூல்லா சொன்னாங்கங்கிறத ஒட்டுமொத்த சமுதாயமும் சொல்லியிருக்காது. ஒரு சஹாபி உமர்ல நான் அறிவிச்சாங்க, அவ்வளோதான். அப்படிப்பட்டதா இல்லாமல் முத்தவாத்திர்னா என்னன்னு கேட்டால் கணக்கு வழக்கு இல்லாத விழா அததின் முஅய்யனின், குறிப்பிட்ட எண்ணிக்கை இல்லாமல் அறிவிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இருந்தால்
அதுக்கு பேர் முத்தவாத்திர்னு வைக்கிறார். ஃபல் அவ்வளு ஹதீஸ் கலையில் முத்தவாத்திர்னு அதை சொல்லுவாங்க. ஃபல் அவ்வளு முதலாவது வகைன்னா எது? இந்த சொன்னார்ல, அதாவது இம்மா ஐயக்குள்ளது துருக்காசானித பிலா அததின் மையனின், குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இல்லாமல் நிறைய சனதுகள் இருக்கும் அப்படின்னு சொன்னார். இதான் முதல் வகை. இந்த முதல் வகைக்கு பேர் ஃபல் அவ்வளு முதலாவது வகையாகிறது. அல் முத்தவாத்திரோ முத்தவாத்திர ஆகும். முத்தவாத்திரா என்ன? அதுக்கு ஒரு டெஃபனேஷன் கொடுக்கிறார். அல் முஃபீது லில் இல்மில் யகீனி. இல்மு என்றால் ஞானம், அறிவு. யகீன் என்றால் உறுதி. இல்முல் யகீனி என்றால் உறுதியான அறிவு. அல் முஃபீது முஃபீதுனா வழங்கக்கூடியது. அந்த முத்தவாத்திர் என்ன செய்யும்னு கேட்டால் அல் முஃபீது அது வழங்கக்கூடியதாக இருக்கும். லில் இல்மில் யகீனி உறுதியான ஞானத்தை, அறிவை வழங்கக்கூடியதாக இருக்கும். கன்ஃபார்ம் தான் அது. இது ரசூலுல்லாஹ் இது அல்ஹம்து சூரா ஓதுனாங்கன்னு சொல்றாங்கல்ல, இதுக்கு எத்தனை அறிவிப்பாளர்? ஒட்டுமொத்த உம்மத்துமே அறிவிப்பாளர். அப்போ கன்ஃபார்ம், இதில் டவுட்டே கிடையாது. ஒரு ஆள் சொன்னார்னா கூட சொல்லியிருப்பாருன்னு டவுட் வரும். அபூபக்கரும் அல்ஹம்து சூரா ரசூலுல்லாஹ் ஓதுனதுக்கு அபூபக்கரும் சாட்சி, உமரும் சாட்சி, உஸ்மான் சாட்சி, எல்லாருமே ஒட்டுமொத்தமாக புஸ்தகம் ஆக்கி நமக்கு தந்துட்டு போயிட்டாங்கல்ல. அந்த மாதிரி இருந்தால் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஞானம் என்ன ஞானம்னு கேட்டால் இல்முல் யகீன். யகீனான இல்மு. யகீன்னா உறுதி. இல்முல் யகீனி என்றால் உறுதியான இல்மு. அப்போ ஒன்றாவது வகை இல்முல் முத்தவாத்திரும்பாங்க. அந்த முத்தவாத்திர் எப்படி இருக்கும்னு கேட்டால் அல் முஃபீதி லில் இல்மில் யகீனி, உறுதியான இல்மை தரக்கூடிய. இல்மு என்றால் ஞானம், யகீன் என்றால் உறுதி, அல் முஃபீதுனா தரக்கூடிய. ஃபாயிதாங்கிறாங்கல்ல, அதுலேருந்து உள்ளது, அஃபாதவுலேருந்து உள்ளது. அல் முஃபீதி லில் இல்மில் யகீனி, இல்முல் யகீனை தரக்கூடிய முத்தவாத்திர் ஆகும். முதலாவது வகை என்னன்னு கேட்டால் அது கன்ஃபார்மாக உள்ளது, டவுட்டே படக்கூடாது. சஹிஹி லைஃப்னா பேசக்கூடாது. முத்தவாத ஒரு சனது 2 சனது வந்தால் தான் போட்டுக்கிட்டு தேடிக்கிட்டு இருக்கணும். எல்லாரும் போட்டு சொல்கிறாங்கன்னு அதுக்கு பண்ண சனது எப்படி தேடுறது? அனைவருமா சொல்லிவிட்டார்கள், கணக்கு வழக்கு இல்லாமல் ஒரு செய்தி அறிவிக்கிறாங்கன்னு கேட்டால் யாரை போய் சஹிஹு, யாரை போய் லைஃபுமிங்க? இல்முல் யகீன் உறுதியான இல்மு தான் அதில் கிடைக்கும். அனைவரும் அதிகமான பேர் ஒரு செய்தி அறிவிச்சிட்டாங்கன்னு சொன்னால், முத்தவாத்திராக இருக்கும் என்று சொன்னால் அதில் போய் என்ன செய்யக்கூடாது? ஒவ்வொரு அறிவிப்பாளராக தேடக்கூடாது. ஒரு ஹதீஸ் ஒரு 500 அறிவிப்பாளர் வர்றாங்க சஹாபிகள்ல இருந்து. சஹாபிக்கு அடுத்து பார்த்தா அதுலேருந்து 500 அப்படி தான் வந்துக்கிட்டே இருக்குது. 3 பேர் அறிவிச்சாங்கன்னு சொன்னால் இதில் போய் அறிவிப்பாளரை தேடிட்டு இருப்பாங்க. 3 பேரும் சேர்ந்து பொய்யா சொல்லுவாங்க. ஒருத்தன் 2 பேர் 5 பேர் 10 பேர் பொய் சொல்லுவாங்க. கணக்கு விளக்கு இல்லாத ஒரு ஆளுக்கு அறிவிச்சாங்கன்னு சொன்னால் அதில் என்ன பொய் சொல்வதற்கு சாத்தியம் கிடையாது. அப்படிப்பட்ட எண்ணிக்கையில் இருந்தால் அதுக்கு பேர் முத்தவாத்திருப்பாங்க. ஃபல் அவ்வளு முதலாவது வகை அல் முத்தவாத்திரோ முத்தவாத்திர் என்கிற வகையாகும். அந்த முத்தவாத்திர் எப்படிப்பட்டது என்று சொன்னால் அல் முஃபீது அது தரக்கூடியது, வழங்கக்கூடியது. லில் இல்மில் யகீனி உறுதியான இல்மை, உறுதியான ஞானத்தை வழங்கக்கூடிய முத்தவாத்திர் ஆகும். ஆனா பி சுரூத்திகி முத்தவாத்திற்கு ஷர்த்துகள் இருக்கு. முத்தவாத்திரண்டா என்ன இருக்கு? அதை முத்தவாத்திர் என்று சொல்வதற்கு சில நிபந்தனைகள் இருக்கிறது. அதனுடைய நிபந்தனைகளோடு பி சுரூத்திகி என்றால் பி சுரூத்தில் முத்தவாத்திற்குரிய நிபந்தனைகளோடு இருந்தால் அது தெளிவான ஒரு ஞானத்தை தரும். அவ்வளவு முதலாவது அல் முத்தவாத்திராகும். அது எப்படிப்பட்ட முத்தவாத்திர் என்றால் அல் முஃபீதுல் இல்மில் யகீனி உறுதியான இல்மை தரக்கூடிய முத்தவாத்திரு. பி சுரூத்திஹி அதற்கான நிபந்தனைகளுடன், அதுக்கு நிபந்தனைகள் இருக்கிறது. அந்த நிபந்தனை என்ன? ஹியன்னா அந்த ஷுரூத், அந்த நிபந்தனைகளாவது அததுன் கசீருன் அதிகமான எண்ணிக்கை தான் நிபந்தனை. முத்தவாத்திர்னு ஒரு விஷயத்தை சொல்வதாக இருந்தால் நிபந்தனை என்ன? அததுன் கசீருன் அது அறிவிக்கிற ஆட்கள் அதிகமான ஆட்கள் அறிவிக்க வேண்டும். எவ்வளவு அதிகம் என்று கேட்டால் இத்தனை தான் அத்தனை தான்லாம் சொல்ல முடியாது. எவ்வளோ இருக்கும் என்றால் அகாலத்தில் ஆதத்து என்றால் வழக்கம், மக்களுடைய வழக்கம் இருக்குல்ல, அந்த வழக்கம் என்ன செய்யணும்? அகாலத்து சாத்தியமற்றது. அகால என்றால் சாத்தியமில்லாமல் ஆக்குறது.
உதாரணமாக ஒரு காரியம் அறவே சாத்தியம் இல்லைன்னு சொல்லுங்க, அதுக்கு என்ன செய்வாங்கன்னு அரபியில் முஹால்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் முஹாலு. முஹால்னா என்ன அர்த்தம்? ஊமை பேசுனாண்டா அது முஹால் தானே, அது முஹால். எது வந்து அந்தரத்தில் பறந்தாண்டா அது முஹால். அப்போ முஹால்ங்கிற வார்த்தை எதுக்கு சொல்லுவாங்கன்னு கேட்டால், அகால என்றால் சாத்தியமற்றதாக்கினான்னு அர்த்தம். அப்போ முஹால் என்றால் சாத்தியமற்றது, அந்த வார்த்தை தான் போடுறாரு. ஒஹிய அந்த முத்தவாத்திருடைய ஷர்த்துகளாவது அததுன் கசீருன், அதிகமான எண்ணிக்கையாகும். எவ்வளோ அதிகமாக இருக்கணும் என்றால், அகாலத்தில் ஆதத்து, மனித வழக்கம் வந்து சாத்தியமற்றதாக ஆக்கிவிடும். தவாத்துவாகும் அலல் கிதுபி, கிதுபுண்டா பொய். தவாத்துவ என்று சொன்னால் அனைவரும் ஒன்றுபடுதல். பொய் சொல்வதில் அவர்கள் ஒன்றுபடுவது சாத்தியம் இருக்காத, அப்படி நம்பரா இருக்கணும். ஒரு 5 பேர் சேர்ந்துக்கிட்டு ஒன்று சொன்னான்னு வைங்க, நம்ம மனசில் என்ன வரும்? 5 பேர் பொய் சொல்லியிருக்கலாம்லன்னு வரும். ஒரு 10 பேர் சொன்னால் கூட என்ன செய்யும்? இது 10 பேர் அறிவிக்கிறாங்க, 10 பேர் பொய் சொல்லலாம்லன்னு வரும். அப்போ ஒரு குறிப்பிட்ட நம்பர் வரும்போது என்ன செய்யணும்னா, அதை பொய் நம்ம சொல்ல மாட்டோம். 500 பேர் சொல்கிறாங்க, இதை போய் பொய்ங்கிற, இதில் எப்படி எவ்வளோ பேரும் சேர்ந்து போய் சொல்லுவானா? ஒரு 10 பேர் பிளான் பண்ணுறதுக்குன்னு ஒரு உலகத்தில் ஒரு கணக்கு இருக்கிறது. இவ்வளோ கணக்கில் உள்ளவங்க சொன்னாங்கன்னு சொன்னால் அது பொய்யா கூட அவங்க சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். கணக்கு வழக்கு இல்லாமல் வருதுன்னா என்ன அர்த்தம்? பொய் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். அப்படியான நம்பரில் இருந்தால் தான் முத்தவாத்திர் என்று சொல்ல முடியும். ஒஹிய முத்தவாத்திருடைய ஒஹியண்டா அது ஹியங்கிறது இந்த சுருத்தை குறிக்குது, ஷர்த்துக்களை. ஒஹியன்னா சுருத்துல் முத்தவாத்திரி, முத்தவாத்திருடைய ஷர்த்துக்களாவது அததுன் கசீருன், அதிகமான எண்ணிக்கைகள். எவ்வளோ அதிகமான எண்ணிக்கை? அகாலத்து, சாத்தியமற்றதாக ஆக்கிவிடும். அல் ஆதத்து, மனிதர்களுடைய வழக்கம், பழக்க வழக்கத்தில் வந்து சாத்தியமற்றதாக ஆக்கிவிடும். எதை சாத்தியமற்றதாக ஆக்கிவிடும் என்றால், தவாத்துவாகும் அலல் கிதுபி. தவாத்து என்றால் ஒன்றுபடுதல், தவாத்துஹும் என்றால் அவர்கள் ஒன்றுபடுதல். எதில் ஒன்றுபடுதல்? அல்ல கிதுபி, பொய் சொல்வதில். அவங்க எல்லாரும் சேர்ந்து பொய் சொன்னார்கள் என்று ஒன்றுபடுறது வந்து சாத்தியம் கிடையாது. அவ்வளோ நம்பர் இருக்கணும். முத்தவாத்திர்னு சொல்வதாக இருந்தால், ஏன்டா 3 பேரடா போய் சொல்லுவான்னு கேட்போம், அப்படி இருக்கணுமா? 3 பேர் சொல்லியிருக்கோம், அதை போய் பொய்ங்கிறேடா அப்படின்னு கேட்குற அளவுக்கு நம்ம வழக்கம் வந்து சாத்தியமற்றதாக்கணும். லாஜிக்காக சாத்தியம் இருக்கும். 1,00,000 பேர் பொய் சொல்ல மாட்டான்னா 1,00,000 சொல்லலாம் தானே. 1,00,000 பேர் ஒருத்தன் பொய் சொல்லுவான்னு சொன்னால் 1,00,000 பேர் அறிவிக்கிறான். 1,00,000 பேரும் பொய் சொல்றதுக்கு சாத்தியம் இருக்கான்னு கேட்டால் லாஜிக்காக சாத்தியம் இருக்குது, ப்ராக்டிக்கலாக சாத்தியம் இல்லை. லாஜிக் படி என்ன, ஒருத்தன் சொல்லுவான்னா 1,00,000 சொல்லலாம்ல. 1 கோடி பேர் அறிவிக்கட்டுமே, 1 கோடி பேர் பொய் சொல்ல மாட்டானா? 1 கோடி பேரும் பொய்யா சொல்கிறாங்கன்னு சொல்லலாம். அதுக்கு தான் அவர் அதை சொல்லலை, லாஜிக் அவர் சொல்லலை. அகாலத்தில் ஆதத்தை சொல்றார். ஆதத் வழக்கத்தில் உண்டா? ஒரு வழக்கத்தில் எது வரைக்கும் நம்ம வச்சுருப்போம்? ஒரு 5 பேர் 10 பேர் சொன்னால் பொய் சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லுவோம். ஒரு 50 பேர் சொன்னால் என்ன செய்வோம்? 30 பேர் சொல்கிறாங்க, இதை போய் பொய்ங்கிறடான்னு கேட்போம். அப்போ எந்த நம்பரை சொன்னால் மனித வழக்கத்தில் பொய் என்றதை கருத மாட்டார்களோ அந்த நம்பர், அது காலத்துக்கு தகுந்த மாதிரி, சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அது கூடும், செய்திக்கு தகுந்தவாறு என்ன செய்யும்? கூடும் குறையும். ஆனால் அதிக நம்பராக இருக்குது, இத்தனை தாண்டு வரையறுத்து சொல்ல இயலாது. அப்போ ஒஹி அதனுடைய ஷரத்துக்களாவது அததுன் கசீருன், அதிகமான எண்ணிக்கையாகும். அந்த அதிகமான எண்ணிக்கை எப்படி இருக்கும்னு கேட்டால், அகாலத்தில் ஆதத்து, ஆதத்து என்றால் மனிதர்களுடைய வழக்கம், வழக்கத்தில் வந்து சாத்தியமற்றதாக்கிவிடும். அகாலத்துன்னு என்னது? சாத்தியமே கிடையாது என்று ஆக்கிவிடும். எது சாத்தியம் இல்லை? தவாத்துவகும், அனைவரும் ஒன்றுபடுவது, அல்லது கிதிபி, பொய் சொல்வதில், பொய் சொல்வதில் ஒற்றுமைப்படுவதை வந்து சாத்தியமற்றதாக்கிறேன். 3 பேராக பொய் சொல்லுவாங்க என்று ஆக்கணும். எது ஆக்கிறேன்? ஆதத்து, வழக்கத்தில் அப்படி ஆக்கிவிடும். ஆனால் லாஜிக்காக எடுத்துக்கிட்டீங்க என்று சொன்னால் 500 கோடி மக்களும் கூட பொய் சொல்லுவான் சேர்ந்துக்கிட்டு. லாஜிக் பிரகாரம் மனிதன்கிறது பொய் சொல்கிற தன்மை எல்லாருக்கும் இருக்க தானே செய்யுது. ஒருத்தன் சொல்லுவான்னா ஒரு செய்தியை வந்து 1000 பேர் சொல்கிறான், 1000 பேர் பொய் சொல்லலாம்ல, பொய் சொல்லலாம்பா, லாஜிக்காக சொல்லலாம். நடைமுறையில் அப்படி எடுத்துக்கிற மாட்டாங்க. அப்படி எடுக்கிற வழக்கம் இவ்வளோ பேர் வரும்போது யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, இதில் பொய் இருக்குமோன்னு சந்தேகப்பட மாட்டாங்க. ஆதத்துனா நடைமுறைன்னு அர்த்தம். ஆதத்துனா என்னது? நடைமுறை. அப்போ நடைமுறையில் வந்து
அகாலத்தில் ஆதத்து நடைமுறை வந்து அகாலத்து சாத்தியமற்றதாக ஆக்கிவிடும். எதை சாத்தியமற்றதாக்கிவிடும்? தவாத்துவாகும் அல்லது கிதிபி, பொய்யிலே அவர்கள் ஒன்றுபட்டிருப்பதை சாத்தியமற்றதாக்கிரும். அனைவரும் சேர்ந்து பொய் சொன்னாங்கன்னு சொல்ல முடியாது. எது சொல்லாது? நடைமுறையில வந்து நடைமுறைன்னு அர்த்தம், யார்கிட்ட கேட்டாலும் பொய்ன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு செய்தி வந்து ஒரு 100 பேர் வழியாக அறிவிக்கப்படுதுன்னு வைங்க, எவன்கிட்ட கேட்டாலும் பொய்ன்னு சொல்ல மாட்டான்ல. 100 பேர் வழியாக அறிவிக்குது, எத்தனை பேர்ப்பா? 100 பேர் சொன்னாங்க, அப்போ கரெக்டு தான் பாருங்க, நீ என்னப்பா சொல்ற, அப்போ கரெக்டு தான் இருக்கு, நீ என்னப்பா சொல்ற, கரெக்டு தான். அப்போ வந்து நடைமுறையில ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையை தாண்டி சில அறிவிப்புகள் வரும் பொழுது அது சொன்னவன் யாருன்னெலாம் பார்க்க மாட்டான். 3 பேர் பொய் சொல்லுவாங்களான்னு தான் பார்ப்பான். பொய் சொல்றதா இருந்தால் ஒரு லிமிட்டட் பர்சனாக இருந்தால் தான் என்ன செய்வாங்க, பொய் சொல்லியிருப்பான்னு நினைக்குவாங்க. ரொம்ப அதிகமாக இருந்தாங்கன்னு சொன்னால் அது நடைமுறை சாத்தியம் கிடையாது, லாஜிக்கில் சாத்தியம் இருக்குது. தத்துவார்த்த ரீதியாக பார்த்தீங்கன்னா 1,00,000 பேரும் பொய் சொல்லுவாங்க, சொல்லலாம் தானே. ஆனால் நடைமுறையில் மனிதன் இப்படி கருதுவது கிடையாது. அதான் இப்படி சொல்கிறாரு. முத்தவாத்திற்கு ஷர்த் இருக்கு. முத்தவாத்திர் என்று ஒரு ஹதீஸை நீங்கள் சொல்வதாக இருந்தால் அம்புட்டு நம்பர் அறிவிச்சிருக்கணும், நிறைய நம்பர் அறிவிச்சிருக்கணும். எவ்வளவு நம்பர் இருக்கணும்? இவ்வளவு நம்பர்ல அறிவிக்கிறவங்க போய் சொல்லுவாங்களான்னு இருக்கணும். அதிகமான நம்பர் இருக்குன்னா அந்த அதிகமான நம்பரை குறிச்சி சொல்ல முடியாது, எத்தனைண்டு. அதுதான் இப்படி போட்டுறாரு, அதிகமான நம்பர் இருக்க வேண்டும். அந்த அதிகமான நம்பர் எப்படிப்பட்ட நம்பரா இருக்கணும்னு கேட்டா இவ்வளவு பேர் பொய் சொல்வார்களா என்று நினைக்கும் அளவுக்கு இருக்க வேண்டும். திருப்பி ஒருக்கா பாருங்க. ஒஹிய, அதனுடைய ஷரத்துக்கள், முத்தவாத்தினுடைய ஷரத்துக்களாவது அததுன் கசீருன், அதிகமான எண்ணிக்கையாகும். எவ்வளவு அதிகமான எண்ணிக்கை என்றால் அகாலத்தில் ஆதத்து, நடைமுறை வந்து உலகத்தினுடைய நடைமுறை அகாலத்து சாத்தியமற்றதாக ஆக்கிவிடும். தவாத்துவாகும் அனல் கிதிபி, பொய்யிலே அவர்கள் ஒன்றுபட்டிருப்பதை சாத்தியமற்றதாக்கிறோம். நடைமுறையில் யாருமே அதை பொய்ன்னு சொல்ல மாட்டாங்க. லாஜிக்காக பொய்யா இருக்க வாய்ப்பு இருந்தாலும் நடைமுறை என்ன செய்ய மாட்டாங்க, பொய்ன்னு சொல்ல மாட்டாங்க. இது ஒரு ஷர்த். முத்தவாத்திற்கு ஒரு கண்டிஷன். 2வது கண்டிஷன் என்னன்னு கேட்டா, ரவவு தாலிக்க, அந்த செய்தியை அறிவித்திருப்பார்கள், அன்மிசலிஹிம், அவர்களை போன்ற மற்றவர்களிடமிருந்து அறிவித்திருப்பார்கள், மினல் இபுத்திதாயி இலல் இன்திஹாயி, ஆதியிலிருந்து கடைசி வரைக்கும் அவர்களை போன்று அறிவித்திருப்பார்கள்ங்கிறார். இது என்னன்னு விளங்குறதுக்கு முன்னாடி கருத்தை சொல்லி போடுறேன், அப்புறம் உங்களுக்கு ஈஸியாக விளங்கிடும். இப்போ உதாரணமா ஒரு ஹதீஸ் இருக்குது, ஒரு செய்தி இருக்குது. அந்த செய்தியை வந்து நான் ஒரு ஆள்கிட்ட சொல்றேன், ஒரு அறிவிப்பாளர் தான் இருக்கிறார். அந்த ஒரு அறிவிப்பாளர் ஒரு 50 பேருக்கு சொல்றார். அந்த 50 பேரும் ஆளுக்கு 50 பேருக்கு சொல்றாங்க, அவங்க ஆளுக்கு 50 பேருக்கு சொல்றாங்க. இப்படியே பண்ணா 1,00,000 பேர் வழியா இப்ப அறிவிக்கப்படுது. 1,00,000 பேர் வழியா அறிவிக்கப்பட்டாலும் எல்லா கட்டத்திலும் 1,00,000 வருவாங்களா? முதல்ல சொன்ன ஒரு ஆளு தானே நான் சொன்னேன். நான் சொன்னது முஸ்தபாவுக்கு சொன்னேன். நான் ஒரு செய்தியை சொன்ன முஸ்தபாவுக்கு சொன்னேன். முஸ்தபா என்ன செய்யறாருன்னா ஒரு 50 பேருக்கு சொல்லிவிட்டார். அந்த 50 பேர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அவங்க ஒரு 50 பேருக்கு சொல்றாங்க. அப்போ 50 வருதுன்னு நீங்க சொன்னாலும் எல்லா மட்டத்திலும் 80 இருக்குதா? முதல்ல உள்ளது ஒரு ஆள் தானே. அப்ப ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் அதிக நம்பர் இருக்கணும். முதல் அறிவிப்பாளரும் ஒரு ஆளா இருக்கக்கூடாது. நான் சொன்னது வந்து நான் சொல்லும் போதே 100 பேருக்கு சொல்லியிருக்கணும். அந்த 100 பேரும் என்ன செய்யணும், ஒவ்வொருத்தரும் 100 பேருக்கு சொல்லியிருக்கணும். அந்த ஒவ்வொரு 100 பேரும் ஒவ்வொரு 100 பேருக்கு சொல்லியிருக்கணும். அப்ப முதலிலே ஆதியிலிருந்து அந்தம் வரைக்கும் அதே எண்ணிக்கை நீடித்திருந்தா தான் முத்தவாத்தின்னு சொல்லப்படும். இப்ப நான் வந்து ஒரு 100 பேருக்கு சொல்றேன். இந்த 100 பேர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ஒரு சபையில கூடி ஒரு மக்கள் எல்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு அந்த 100 பேரும் அறிவிக்கிறாங்க. கூடுன மக்கள் எத்தனை பேர்னா 5 பேர் தான் வர்றாங்க. 5 பேரை ஒரு சபையில கூட்டி என்னிடத்துல கேட்ட அந்த 100 பேரும் அந்த 5 பேருக்கு அதை சொல்றாங்க. இப்ப வந்து இந்த 5 பேர் தான் 100 வந்து 5 குறைஞ்சிருச்சு பாருங்க. நான் சொன்னது 100 பேருக்கு, அந்த 100 பேரும் சேர்ந்து ஒரு 5 பேருக்கு தான் சொல்றாங்க. அந்த 5 பேரும் ஒரு 200 பேருக்கு சொல்றாங்கன்னு வைங்க, இதெல்லாம் முத்தவாத்தின்னு சொல்லக்கூடாது. நீ 100 சொன்னீல, சரி, அவன் 100 பேருக்கு சொன்னானா, அப்பதானே பொய்க்கு சாத்தியம் இல்லாம போவோம்.
அப்போ பொய்க்கு சாத்தியம் இல்லாமல் வருதுன்னு சொன்னால் இபுத்திதாவுல இருந்து இன்திஹா வரைக்கும்ங்கிறார். இபுத்திதான்னா ஸ்டார்டிங், இன்திஹான்னா முடிவு. இந்த சொல்றார்ல மினல் இபுத்திதாயி இலல் இன்திஹாய், ஆரம்பம் கடைசி வரைக்கும். கடைசினா என்னது? இந்த செய்தியை இறுதியாக யார் கேட்கிறானோ அவன் தான் கடைசி. அந்த செய்தியை முதல்ல எவன் சொன்னானோ அவன் ஆரம்பம். இப்போ நான் தான் சொல்கிறேன்னு சொன்னால் நான் இப்போ ரசூல்லா தான் இப்திதா, அபூ ஹுரைரா இப்திதான்னு வச்சுக்கிறேங்க. நம்ம ஹதீஸில் பேசுகிறதா இருந்தால் அபூ ஹுரைரா என்ன செய்கிறாரு? அவர் தான் ஆளாக இருக்கிறார். அபூ ஹுரைரா இந்த செய்தி அறிவிச்சிட்டார். அறிவித்த உடனே அபூ ஹுரைரான்னு ஒரு ஆள் தானே இருக்கிறாரு. இந்த ஒரு ஆள் 1,00,000 பேரை கூட்டிகிட்டு அறிவித்தாலும் அதுக்கு பிறகு 1,00,000 வந்தாலும் இது முத்தவாத்திரா இல்லை. ரசூல்லா சொன்னாங்க என்பதற்கு இந்த ஒரு ஆள் தான் சாட்சி. அபூ ஹுரைரா தான் சாட்சியே தவிர அபூ ஹுரைரா சொன்னார் என்பதற்கு வேண்டாம் 1,00,000 பேர் இருக்கலாம். ரசூலுல்லாஹ் அதை சொன்னார் என்பதற்கு சாட்சி சொல்றவர் யாருன்னு கேட்டால் ஒருத்தர் தான். அது முத்தவாத்திரில் வராது. ரசூல்லா ஒரு செய்தி அபூ ஹுரைராட்ட சொல்றாங்க. இப்போ புகாரில் ஒரு ஹதீஸ் இருக்குன்னு இப்போ நம்ம சொல்றோன்னு வைங்களேன். புகாரில் உள்ள ஹதீஸை உலகத்தில் உள்ள 50 பேரும் பார்க்குறாங்களா இல்லையா? புகாரில் ஒரு ஹதீஸ் இன்னமல் ஆமால் பின்னியாத்துன்னு இருக்குது. இதை ரசூல்லா சொன்னாங்கன்னு புகாரில் இருக்குது. இதை உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீமும் தெரிஞ்சு வச்சுக்கிறான், இப்படி ஒரு ஹதீஸ் இருக்குண்டு. அப்போ இன்னமல் ஆமால் பின்னியாத்து ரசூல்லா சொன்னாங்கங்கிறது ஒரு 100 கோடி முஸ்லீம் அறிஞ்சு வச்சிருக்கிறான். இதுக்கு முந்தின சமுதாயத்திலையும் ஒரு 100 கோடி பேர் அறிஞ்சு வச்சிருந்தான். அதுக்கு முந்தின சமுதாயத்திலையும் ஒரு 75 கோடி பேர் அறிஞ்சிருக்கிறான். அதுக்கு முந்தின சமுதாயத்திலையும் ஒரு 50 கோடி பேர் அறிஞ்சிருக்கிறான். இப்படியே போய்கிட்டே இருந்து கடைசியில் எங்கே போய் முடியும்னு கேட்டால் உமர்கிட்ட போய் முடிஞ்சிடும். அங்கே 1,00,000 பேர் காணும். ரசூல்லா சொன்னார்கள் என்று முதல்ல கேட்டது இந்த இன்னமல் ஆமால் பின்னியாத்துங்கிறத கேட்டது யாருன்னு கேட்டால் உமர் தான் கேட்குறார். உமர் தான் மக்கள்கிட்ட ஜும்மாவோட மெம்பர்ல இருந்து அந்த ஹதீஸை சொல்றாருன்னு வருது, புகாரியுடைய முதலாவது ஹதீஸ். அப்போ இன்னமல் ஆமால் பின்னியாத்து அறிவிச்சது யாரு? உமர் தான். ஆனால் இந்த ஹதீஸு தெரியாத முஸ்லிமே கிடையாது. எண்ணங்களை பொறுத்து தான் செயல்ங்கிறது. இன்னமல் ஆமால் பின்னியாத்துங்கிறது எண்ணங்களை பொறுத்து தான் செயல்கிற இந்த ஹதீஸு, இது ஒரு ஹதீஸு தான் என்பது நம்ம காலத்திலே ஒரு லட்சக்கணக்கான பேருக்கு தெரிகிறது. நமக்கு முந்தின காலத்திலே லட்சக்கணக்கான பேருக்கு தெரிகிறது. அதுக்கு முந்தின காலத்தில் லட்சக்கணக்கான பேருக்கு தெரிகிறது. அப்போ இப்படி லட்சக்கணக்கான பேருக்கு இது தெரிந்த காரணத்தினால் இது முத்தவாத்திரில் வருமானா வராது. ஏன் வராது? இதனுடைய துவக்கம் எங்க? இதை முதல்ல யார் கேட்டாரு அப்படின்னு பார்த்தா அங்கே 1,00,000 பேரை காணாம். அங்கே என்ன காணாம்? உமர் தான் கேட்குறாரு. உமர் கேட்டு ஒரு சபையில் சொல்றாரு. அப்போ இது ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் அந்த அந்த அதிகமான எண்ணிக்கை வரல என்று சொன்னால் அது முத்தவாத்திரில் வராது. திருப்பி ஒருக்கா சொல்கிறேன் பாருங்க. அதாவது ஒஹிய முத்தவாத்திருடைய ஷர்த்துக்களாவது அததுன் கசீருன் அதிகமான எண்ணிக்கை, அகாலத்தில் ஆதத்து நடைமுறை சாத்தியமற்றதாக ஆக்கிவிட்டது, தவாத்துவகம் அனல் கிதிபி பொய்யிலே அவர்கள் ஒன்றுபட்டிருப்பார்கள் என்பதை சாத்தியமற்றதாக்கி விடுகிறத அவ்வளவு நம்பர் இருக்க வேண்டும். ஒரு கண்டிஷன். 2வது கண்டிஷன் ரவவு தாலிக்க அந்த செய்தியை அறிவித்திருக்கிறார்கள் அன்மிசலிஹிம் அவர்களை போன்றவர்களிடமிருந்து அறிவித்திருக்கிறார்கள் எண்ணிக்கையில். இங்கே 100 பேர்னா அங்கே 100, அங்கே 100, அங்கே 100, அங்கே 100 இருக்க வேண்டும். எங்க வரைக்கும் இருக்கணும் என்றால் மினல் இபுத்திதாயி இலல் இன்திஹாயி துவக்கம் முதல் கடைசி வரைக்கும் இருக்க வேண்டும். அப்படி இல்லாம கடைசியில் இது ஒரு ஆள் தான் கேட்டிருக்க, அந்த ஒரு ஆள் தான் 1000 பேருக்கு பரப்புனார்னு சொன்னா அந்த ஒரு ஆள் பொய் சொல்லியிருப்பார்னு வந்துடும்ல. பொய் சொல்வதில் யாருக்கு சந்தேகம் வராது? நிறைய பேர் வந்தால் பொய் சொல்ல மாட்டாங்க. அந்த நிறைய பேர் எங்கன வர்றாங்க? இடையிடையில வர்றாங்களே தவிர துவக்கத்திலிருந்து இறுதி வரைக்கும் அதிக எண்ணிக்கையில் இருக்கு. ஒவ்வொரு கட்டத்திலையும் அதிக எண்ணிக்கை வர வேண்டும் அப்படிங்கிறத 2வது கண்டிஷனாக முத்தவாத்திற்கு சொல்றார். இதை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இன்னும் ஒரு கண்டிஷன், இன்னும் 2 கண்டிஷன் முத்தவாத்திற்கு மொத்தம் 4 கண்டிஷன் இருக்கு. ஒரு கண்டிஷன் என்னன்னு கேட்டால் அந்த நம்பர் பொய் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்க முடியாத நம்பராக இருக்கணும், 1வது கண்டிஷன். 2வது எல்லா மட்டத்திலையும் அந்த நம்பர் இருக்கணும். ஒரு 100 பேர் கணக்கு வச்சிட்டோம்னா இப்போ 100 பேர் சொல்லியிருக்கணும், அதுக்கு முந்தின சமுதாயத்தில் 100 சொல்லியிருக்கணும், அதுக்கு முந்தி 100 சொல்லியிருக்கணும்,
அதுக்கப்புறம் 75 அப்புறம் 50 போய் அப்புறம் 25 போய் அப்புறம் 4 பேர் அப்புறம் 1 ஆயிடுச்சுன்னு சொன்னால் அது முத்தவாத்திர் கிடையாது. அப்போ ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் என்ன இருக்கணும்னு கேட்டால் அந்த எண்ணிக்கை மெயினாக ஆகணும். பொய் சொல்லியிருக்க மாட்டார்கள்ங்கிற எண்ணிக்கை இருந்துக்கிட்டே இருக்கணும். இது முத்தவாத்திருக்குடைய 2வது கண்டிஷன் ஆச்சா. இன்னும் 2 கண்டிஷன் இருக்கிறது. அதை இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், நம்ம அடுத்த வாரத்துக்கு பார்ப்போம்.